Welcome back, students. This is Bharati Raja ABA. Previous class we completed menstrual cycle, but this is another important part of human reproduction, that is fertilization and implantation. Male reproductive system பார்த்தாச்சு, female reproductive system பார்த்தாச்சு, gametogenesis பார்த்தாச்சு, எக்கும் ஸ்போமும் ஃபார்ம் ஆயிட்டாங்க. இந்த ஃபார்ம் ஆன எக்கும் ஸ்போமும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன். திஸ் இஸ் another important part in your topic. ஓகே, ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னால், அதாவது பிஃபோர் த மீட்டிங் ஆஃப் எக்கும் ஸ்போமு மீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா insemination is a first event. What is insemination? During the copulation, the semen is released by the penis into the vagina. This process is called insemination. Insemination நடந்ததுக்கு அப்புறம் தான் female reproductive tractக்குள்ளே யார் போவாங்கன்னா ஸ்போம் போவாங்க. ஸோ ஸ்போம் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் fertilization. Where the fertilization is takes place. ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் அக்கர்ஸ் இன் த ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் த ஃபெல்லோபியன் டியூப். மறந்துடாதீங்க, ஃபெல்லோபியன் டியூப்பில் இருக்கக்கூடிய ஆம்புலரி இஸ்தமிக் ரீஜியனில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். செகண்டரி ஊசைட் ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. அந்த ரிலீஸ் ஆன செகண்டரி ஊசைட் எங்கே வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலர் ரீஜியன் ஆஃப் த isthmus. See here, ovum released from the ovary and reaches to the fimbriae and fimbriae to infundibulum, infundibulum to ambula, ambula to ambulary isthmic junction. And here sperm is released into the vagina, vagina to it reaches to the cervical canal and finally reaches to the uterus and uterus to isthmus region and finally it is also reached this area, that is ambulary isthmic junction, where the fertilization is takes place. எக்கும் ஸ்போமும் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், இல்லைனா நடக்காது. The fertilization means, what is meant by fertilization? The fusion of sperm with ovum, it is called fertilization. Maybe a 2-mark question. The fusion of sperm with ovum, it is called fertilization. அப்படி இல்லைன்னு நினச்சோம்னா the fusion of haploid sperm with haploid egg to produce a diploid zygote. This process is called fertilization. இப்படியும் சொல்லலாம், சரிங்களா? ஃபெர்டிலைசேஷன் கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் எழுதணும். அண்ட் வாட் இஸ் மீன் பை இன்செமினேஷன்? Inoculation of sperm into the female reproductive tract by the penis is called insemination. So insemination என்னன்னு தெரிஞ்சு போச்சு. Then what is meant by fertilization? Fertilization என்னன்னு தெரிஞ்சு போச்சு. So next we move on to various stages of fertilization. Fertilization ஓட various stages என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so here the definition is given. என்ன definition கொடுத்துருக்காங்க? Fertilization, a haploid sperm fuse with haploid ovum to form a fertilized egg or a diploid zygote. This is called fertilization. 2 மார்க்கில் மறந்துடாதீங்க, எழுதிடுங்க, சரிங்களா? பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த ஸ்பெர்மு யுடரஸ்லேருந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலரி ரீஜியனுக்கு போகணும். அப்போ நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பாருங்கள், கெப்பாசிட்டேஷன். வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டேஷன்? த ஸ்பெர்ம் டெபாசிட்டட் இன் த ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்ட் அண்டர்கோ கெப்பாசிட்டேஷன். என்ன கெப்பாசிட்டேஷன்? ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்டுக்குள்ளார போனோன்னா கெப்பாசிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். வாட் இஸ் கெப்பாசிட்டேஷன்? திஸ் இஸ் அ பயோகெமிக்கல் ஈவெண்ட் that enables the sperm penetrate and fertilize the egg. 2 மார்க்கில் எழுதிக்கோ. This is a biochemical event. இது ஒரு chemical event. This chemical event helps to sperm to penetrate and fertilize the egg. எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் பேர் என்ன சொல்லணும்னா கெப்பாசிட்டேஷன். திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஈவெண்ட் அக்கர்ஸ் பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன். எக்கும் ஸ்பெர்மும் சந்திக்கிறதுக்கு முன்னால் இந்த எக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பேர் என்ன சொல்லணும்னா கெப்பாசிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு அனதர் ப்ராசஸ். த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் acrosomal reaction. So what is meant by acrosomal reaction? The follicular cells, this is a egg follicular cells. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எக்கு அப்படிங்கிறது செகண்டரி ஊசைட் ஸ்டேஜில் இருப்பாங்க. இப்போ அதை சுற்றி நிறையா ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்கும். இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் எப்படி பேக்கப் ஆகிருக்கிறாங்க? See here, the follicular cells are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. So
So this follicular cells are tightly packed with one chemical substance. இதுக்கு எல்லாம் ஒன்றா டைட்டாக பேக் ஆகிருக்காங்க. என்ன செல்ஸால் பேக் ஆகிருக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் கெமிக்கல்னால பேக் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா hyaluronic acid. So what is meant by acrosomal reaction? The acrosomal membrane disintegrates. Acrosomal membrane ingiradhu it is a part of sperm. Sperm oda part. See here, acrosomal membrane is given here. Acrosomal membrane or acrosome. The acrosomal membrane disintegrates and release the proteolytic enzyme. Enna release பண்றாங்க? See, like enzyme also released from the acrosome. And the hyaluronase. This hyaluronase helps to entry of sperm or helps to digestion of various layers of the egg. எக்கோட வேரியஸ் லேயரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யார் பயன்படுறாங்கன்னா இந்த ஹயாலுரோனேஸ் என்சைம். ஓகேவா? the hyaluronase during the sperm entry through the corona radiata and zona pellucida. Zona pellucida, see this is a zona pellucida, then corona radiata, this is a cell, follicular cells பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னா corona radiata. Okay, so first process capacitation, first insemination, then capacitation, and third one is what? Acrosomal reaction. So next process is formation of fertilization membrane. Once the sperm enters into the ooplasm of the egg, எக்கோட ஊப்ளாசத்துக்குள்ளார போயிட்டாங்க. போன என்ன நடக்கும்? Once the fertilization is accomplished, the cortical granules from the cytoplasm of the ovum form a barrier called fertilization membrane. So this is a cortical granule, green color structure இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் cortical granule சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் எக்கு உள்ளார ஸ்பெர்ம் உள்ளார போன உடனே இந்த cortical granules எல்லாம் சேர்ந்து ஒரு மெம்பரைனை ஃபார்ம் பண்ணிடும் ஊப்ளாசத்தில். This membrane is called fertilization membrane. So what is the role of this fertilization membrane? This fertilization membrane preventing the further penetration of other sperms. Thus the polyspermy is prevented. இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். How is polyspermy prevented during the fertilization? Fertilization நடக்கிறப்ப polyspermy எப்படி prevent ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா by the formation of fertilization membrane. யார் fertilization membrane ஃபார்ம் பண்ணுறாங்க? cortical granules. cortical granules எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this cortical granules are present in the ooplasm of the egg. எக்கோட ஊப்ளாசம் அல்லது சைட்டோபிளாசத்தில் இருக்கிறாங்க. இது எப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு த ஊப்ளாசம் ஆஃப் த எக். எக்கோட ஊப்ளாசத்துக்குள்ளார ஸ்பெர்ம் உள்ளார போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரைன். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரைன்? prevent the polyspermy. That means prevent the entry of more sperm into the or additional sperm into the ooplasm. So once the fertilization is achieved by the sperm, இப்போ the union of egg and sperm, மேல் ப்ரோநியூக்ளியஸும் ஃபீமேல் ப்ரோநியூக்ளியஸும் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் we will get after the completion of fertilization. ஃபெர்டிலைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஜைகோட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிவேஜ் நடக்க போகுது. இந்த கிளிவேஜ் அப்படிங்கிறது நத்திங் பட் மைட்டாடிக் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட். ஜைகோட்டில் நடக்கக்கூடிய மைட்டாடிக் டிவிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட் கிளிவேஜ் ப்ரொடியூசஸ் 2 identical cells called 2 பிளாஸ்டோமியர்ஸ். இந்த 2 செல்லு இதில் கொடுக்கல, இந்த 2 செல்லு வரக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் பிளாஸ்டோமியர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் நல்லா கவனிங்க, செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? த சைஸ் ஆல்வேஸ் ரிமைன் சேம். சைஸு ஒரே சைஸில் தான் இருப்பாங்க செல்லோட சைஸ். பட் சி த நம்பர் ஆஃப் செல்ஸ் 2 cell stage, then 4 cell stage, then 8 cell stage, then early blastula, then blastocyst and implantation. ஓகேவா? சரி, அப்போ என்னன்னா இந்த செல்ஸோட சைஸ் எல்லாமே அப்படியே இருப்பாங்க, பட் என்னன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் திஸ் ப்ரொடியூசஸ் 4 cell, then 8 cells, so on. 2 cell ஸ்டேஜ், அது வந்து என்னன்னா 4 cell ஸ்டேஜ், அடுத்து 8 cell ஸ்டேஜ். இப்போ இந்த செல் ஸ்டேஜில் கிளிவேஜ் நடக்கும். இந்த கிளிவேஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், மைட்டாடிக் டிவிஷன் ஆஃப் ஜைகோட். ஜைகோட்டோட மைட்டாடிக் டிவிஷன். இந்த கிளிவேஜில் நிறையா டைப் ஆஃப் கிளிவேஜ் இருக்குது. நம்ம இதில் நடக்க போது என்ன கிளிவேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோலோபிளாஸ்டிக் கிளிவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை ஹோலோபிளாஸ்டிக் கிளிவேஜ்? எக்கு ஃபுல்லாக டிவைட் ஆகிரும், அதுக்கு பேர் ஹோலோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது, ஆப்பிள் எடுத்துக்கோங்க,
ஆப்பிளை கட் பண்ணுறீங்க, ஈஸியாக ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். பிகாஸ் ஆஃப் உள்ளார என்ன கிடையாதுன்னா சீடு கிடையாது. மேங்கோவை கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா உள்ளார சீடு இருக்கும். நம்மளோட எக்கு, ஹியூமன் எக் வந்து ஏலிசித்தல் டைப் ஆஃப் எக். அப்போ ஏலிசித்தல் டைப் ஆஃப் எக்கில் என்ன இருக்காது? உள்ளார ஆப்சன்ஸ் ஆஃப் யோக் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் அ ரீசன் இன் ஹியூமன் பீயிங் ஹோலோபிளாஸ்டிக் கிளிவேஜ் இஸ் சீன். ஏன் ஹோலோபிளாஸ்டிக் கிளிவேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஏலிசித்தல் டைப் ஆஃப் எக். ஓகே. ஆஃப்டர் த 72 hours of the fertilization, a loose collection of cells form a berry-shaped clusters of 16 cell stage or more than 16 cell stage. It is called morula. First stage பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா first zygote, then 2 cell stage, then 4 cell stage. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 72 hours மறந்துடாதீங்க. 72 ஹவர்ஸோட ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு 72 ஹவர்ஸில் இந்த லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மொருலா. ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு அனதர் ஸ்டேஜ். 2 cell stage, then 4 cell stage, then 8 cell stage, then 16 cell stage, morula. These are the various stages of cleavage. On the 4th to 15th day of the embryo consists of a fluid filled hollow ball of about 100 cells is called blastocyst. Okay, this is a blastocyst. இந்த blastocyst எத்தனை செல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 cells. இந்த blastocyst தான் இங்கே போய் இம்ப்ளான்டேஷன் ஆக போகிறாங்கன்னா implanted on the endometrial layer. இங்கே அதே டயக்ராம் தான். ஓவுலேஷன் நடந்தாச்சு, ஃபெர்டிலைசேஷன் இங்கே நடந்தாச்சு, ஆம்புலா இஸ்மிக் ரீஜன் நடந்தாச்சு, ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 cell stage, 4 cell stage, then morula, then yearly blastocyst, finally blastocyst. இந்த blastocyst-ல 100 cells இருப்பாங்க. எந்த டேட்டில் அப்படின்னா 5th day. இம்ப்ளான்டேஷன் எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th day ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் முடிச்சு 7ஆம் நாள் என்ன நடக்கும் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஓகே, சி இந்த பிளாஸ்டோசிஸ்டில் பாருங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன் இஸ் ட்ரோபோபிளாஸ்ட், த அவுட்டர்மோஸ்ட் லேயர். திஸ் லேயர் இஸ் கால்டு ட்ரோபோபிளாஸ்ட் and the cells that are present inside the blastocyst, this is called inner cell mass. The inner cell mass எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பாருங்க. A small cluster of 20 to 30 rounded cells are called inner cell mass. அப்போ ட்ரோபோபிளாஸ்ட் அண்ட் இன்னர் செல் மாஸ் இவங்க 2 பேரும் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். எதில்? பிளாஸ்டோசிஸ்டில். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ளான்டேஷனுக்கு பயன்படுவாங்க. The inner cell mass develops into embryo and it is embedded on the endometrium of the uterus. சரிங்களா? ட்ரோபோபிளாஸ்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசன்டேஷன். பட் இந்த இன்னர் செல் மாஸ் எதாவது டெவலப் ஆயிரும்னா எம்ப்ரியோவாக டெவலப் ஆயிரும். சரிங்களா? இந்த எம்ப்ரியோனா பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிற ஸ்டேஜ் தான் என்ன பண்ணுன்னா implanted on the endometrium. Okay, so this process is called implantation. So what are the steps? First one is insemination. இன்செமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்போம் நீந்தி போகிறாங்க. கெப்பாசிட்டேஷன் நீந்து போய் அந்த ஃபாலிகுலார் செல்ஸை வந்து உடைக்கிறாங்க. அக்ரோசோமல் ரியாக்ஷன் உள்ளார போனோன்னா இன்னொரு ஸ்போம் உள்ளார போகாத அளவுக்கு உள்ளார மெம்பரைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபெர்டிலைசேஷன் மெம்பரைன், தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட், தென் கிளிவேஜ் நடக்கிறாங்க. கிளிவேஜில் 2 cell stage, 4 cell stage, then 8 cell stage, then 16 அல்லது more than 16 cell stage is called morula, then yearly blastula and blastocyst. இந்த blastocyst போய் எங்கே இம்ப்ளான்டேஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் த எண்டோமெட்ரியம். எந்த டேட்டில்? 7th day after the fertilization. Okay, next process is ectopic pregnancy. So what is meant by ectopic pregnancy? If the fertilized ovum is implanted outside of the uterus, it is called ectopic pregnancy. ஆக்சுவலாக இம்ப்ளான்டேஷன் எங்கே நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியல் லேயரில் நடக்கணும். இந்த எண்டோமெட்ரியல் லேயரில் நடக்காமல் வேறு எங்கேயாவது இம்ப்ளான்டேஷன் நடந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ectopic pregnancy அப்படின்னு சொல்லுவோம். About 95% of the ectopic pregnancy occurs in the fallopian tube. இங்கே இல்லாமல் இங்கே fallopian tubeல தான் நடப்பாங்க. Suppose if the implantation occurs in this fallopian tube or another part of the fallopian tube, what will happen? The growth of embryo may causes internal bleeding, infection and some cases even death. ஒரு சில நேரத்தில் என்ன ஏற்படலாம்? இறப்பு கூட நேரிடலாம் டியூ டு த ரப்சர் ஆஃப் fallopian tube. ஏன்னா இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகிட்டே இருக்கும். டெவலப் ஆகும்போது fallopian tube ரப்சர் ஆகி என்ன பண்ணலாம்னா டெத்து கூட நடக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல்.
Next class we will discuss the another process, gastrulation.